இங்க நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினிய லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயினி காலேஜுக்கே போக ஆரம்பிச்சுருவா. ஆனா இன்னும் தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினியோட அப்பா ஒரு பெரிய செல்வாக்கான ஆளா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் பெரிய ரவுடியும் கூட. ஆனா பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காருன்றனால பொண்ணுகிட்ட யாருமே நெருங்க விடாம பார்த்துப்பாரு. இந்த பொண்ணோட அம்மாக்கு பக்கம் வந்து படுத்த படுக்கையாவே இருப்பாங்க. அதனால ஹீரோயினி தான் எப்பவுமே அவங்க அம்மாவ பார்த்துப்பாங்க. ஹீரோயினிக்கு பெரிய தொல்லையா இருக்கிறது ஹீரோயினியோட மொறமாமன் மட்டும்தான். ஆனா மொறமாமன்றனால ஹீரோயினோட அப்பாவுமே அத பத்தி பெருசா எடுத்துக்காம விட்டுருவாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் கிட்ட அவன் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் ஒரு நாள் பஸ்ல போகும்போது என் கூட பைக்ல வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். பக்கத்து பஸ்ஸுக்கும் ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே உள்ளவங்களாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்கள அடிக்கிற மாதிரியே ஹீரோயினோட மருமாமனையும் போட்டு அடிச்சிருவாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவுமே எப்பயும் போல காலேஜ் பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலேஜ் பஸ் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுது. அதை பார்க்குற டிரைவருமே இந்த தம்பி கூட போமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட தான் போக சொல்லியிருப்பாரு. தெரியாதவங்க கூடலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கும்போது தான் ஹீரோவோட ஃபேஸை பார்க்குறான். பார்த்த ஒன்றுமே பேசாமல் பைக்லையும் போய் ஏறிக்கிறான். இது வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுமே ஹீரோ கூட்டிகிட்டு கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே தனியாக கடலுக்கு போகும்போது மீன்களோட இனப்பெருக்க காலன்றனால எல்லா போட்டுமே மீன் பிடிக்கிறதுக்காக தடை பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கும்போது இப்போ நடுக்கடலில் அந்த போட்டோட பெட்ரோல் தீர்ந்து போயிடுது.